முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, இதை நீ கேட்ட அடுத்த நொடியில் இருந்து உன் துணையிடமிருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றும் பரம ரகசியத்தை தான் இப்பொழுது நான் உன்னிடம் கூற போகின்றேன் தங்கமே. இதை முழுமையாக கேள், உனக்கே புரியும். முருகனப்பா என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார். முருகனப்பா என்னுடைய ஆசைகளையும் வேண்டுதல்களையும் கனவுகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைப்பார் என்ற ஏக்கத்துடன் என்னை பார்த்து ஓசையின்றி உன்னுடைய உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போது எல்லாம் என் இதயமும் கரைகின்றது தங்கமே. நீ எவ்வளவு உயர்ந்த மேன்மையானவர். காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்த மனசு உள்ளவர். உன்னை எப்படி நான் மறப்பேன் தங்கமே? உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்காமல் எப்படி நான் இருப்பேன்? உன்னை மறந்து வேறு யாருக்கும் நான் அருள் புரிய போவது இல்லை தங்கமே. உன்னுடைய கண்டங்களின் கணக்குகளை நான் கையில் எடுத்து விட்டேன். உன்னுடைய வழியில் எல்லாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை விட்டு ஒருபோதும் நான் விலகிவிட மாட்டேன் தங்கமே, கைவிடவும் மாட்டேன். இனி எல்லாமே என்னுடைய பொறுப்பு தான். நீ தைரியமாக இரு தங்கமே. கவலையும் கஷ்டமும் மட்டுமே என்னை பாடாய் படுத்துகின்றது. நான் சந்தோஷமாக இருப்பதற்கு வழியை சொல்லுங்கள் அப்பா என்றுதானே கேட்கின்றாய். நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன? யோசித்து பார். நீ பணம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றாய். முக்கியமாக கடந்த காலத்தை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். கடந்த காலத்தை விட்டுவிடு தங்கமே. உன்னை விட்டு விலகி சென்றவர்களையும் விட்டுவிடு. உன்னுடைய உறவையே நீ அனுதினமும் நினைத்து கொண்டு இருப்பதால் உன்னால் எந்த ஒரு வேலைகளிலும் இயல்பாக இருக்க முடியவில்லை. அதனால் அழுது கொண்டே இருக்கின்றாய். எப்படியாவது என் துணையிடமிருந்து ஒரு அழைப்பு வராதா என்று உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரிகின்றது தங்கமே. இதை கேட்ட அடுத்த நொடியில் இருந்து உன்னுடைய உயிரான துணையிடம் இருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது. அந்த அழைப்பால் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய். உன்னை உதறி சென்றவர்கள் அவர்கள் சில உறவுகளை தூக்கி எறிய முடியாமலும் பிரிந்து செல்லவும் முடியாமலும் வெறுத்து ஒதுக்கவும் முடியாமலும் நொடிக்கு நொடி நீ வருந்திக் கொண்டே இருக்கின்றாய். இப்போது நீ என்னுடைய நிழலில் வந்து விட்டாய். அதனால் கவலைப்படாதே. நீ என்று என் பாதத்தில் சரண் அடைந்தாயோ என்றே நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டேன். எப்பொழுதும் உன்னை நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு துணையாக முருகனப்பா இருக்கும் பொழுது கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.